கடக ராசியில் பிறந்த நண்பர்களை, வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம கணக்கு போட்டு வாழ்ந்தாலும் சில விஷயத்துல நஷ்டமும் சில விஷயத்துல லாபமும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படி பிரம்மன் எழுதிய விதியில் உங்க வாழ்க்கையில எந்த ராசிக்காரர்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது, எந்த ராசிக்காரங்க கூட இருந்தா நஷ்டம் ஏற்பட போகுது, எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது லாபம் ஏற்படும், எந்த ஒரு தொழில எந்த ஒரு வேலையில லாபம் உண்டு நஷ்டம் உண்டு அப்படின்றதான் இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பதிவா இருக்க போகுது. சரிங்களா? ஒளிவு மறைவின்றி உள்ளது உள்ளபடி நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கல என்ன சேனல்ல பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷீம்லாய் வித்மிகை கலகாஸ்தாயி தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். கடக ராசியில் பிறந்த நண்பர்களை, கையில கல்ல கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் அதை காசு பணமாக மாற்றக்கூடிய தந்திரம், திறமை, உழைப்பு உங்களிடம் இருக்கு. சரிங்களா? எல்லார்ட்டையும் ஒரு அன்பு பாசத்தோடு காதலோடு பழகக்கூடியவர்கள் நீங்க. காரணமே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன், மனோகாரகன். அதனால எப்பவுமே ஒரு டேலண்ட், திறமை, அறிவு கூர்மை உங்களிடம் உண்டு. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, நீங்களே சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் உண்டு. ஸோ காலப்புருஷத்துப்படி 4ஆம் வீடாக கடகராசி வரும். சரிங்களா? அதனாலதான் என்னவோ எப்படினாலும் சரி சொத்து பத்துகளோடு நம்ம வாழணும், நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு வேணும், மனை வேணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு தான் நீங்க இருப்பீங்க. சொந்த காலில் காலூன்றி நிற்பீர்கள். சரிங்களா? ஊர் உலகம் பார்க்க வியக்கும் வரை உங்களுடைய சொத்து, அதிகாரம், அந்தஸ்து, பெயர் புகழோடு நம்ம வாழணும்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓடவும் செய்வீங்க, உழைக்கவும் செய்வீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கடக ராசி ஒரு நீர் ராசி, ஜலராசி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாயினுடைய ஆதரவு, தாயினுடைய சப்போர்ட், தாய் வழி உறவுகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும் வரை உங்களுக்கு கண்டிப்பா உயர்ந்த லாபங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு துறையிலும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல கவனிக்க வேண்டியது, இந்த லாபம் அப்படின்றது பண வரவுகள். நம்ம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம். சாகும் வரை கூட நம்ம சம்பாதிக்க தயார். ஏன்னா அப்படிப்பட்ட கலியுகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, அப்படி இருக்கும்போது சில ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது நட்பு வட்டாரத்திலோ இருப்பார்கள். ஸோ அந்த ராசிக்காரங்க அமைஞ்சிட்டாங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா, அவங்க மூலமா விரயங்களோ நஷ்டங்களோ அல்லது அந்த ராசிக்காரர்கள் மூலமாவே லாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்படி கடகராசிக்காரருடைய குடும்பத்திலோ வாழ்க்கையிலோ மிக முக்கியமா 2 ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களால் மிகப்பெரிய அளவு லாபம் உங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய பண உதவி அல்லது பண ஆதாயம் அவர்களால் நீங்கள் பெறுவீர்கள். அதுல முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மீன ராசிக்காரங்க. ஸோ மீன ராசியிலோ அல்லது மீன லக்னத்திலோ பிறந்தவர்கள் ஏதேனும் வரையில உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்டுட்டா, தொடர்பு ஏற்பட்டுட்டா, அவங்க வந்ததுக்கு பின்பாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பாவோ, வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்த்தா கண்டிப்பா அவர்களால வெற்றி, நன்மை உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்க வச்சுக்கும்போது கண்டிப்பா பெரிய அளவு லாபங்கள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில பிறந்தவங்க. அவங்க உங்களுடைய கஜானான்னு சொல்லலாம். நீங்க பணத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களால உங்களுக்கு பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்க உண்டு. சரிங்களா? ஸோ மேசராசியிலோ மேச லக்னத்துல பிறந்தவர்கள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருந்து அவங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2 ராசிக்காரர்கள் மீனம் மற்றும் மேசம், இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்க வாழ்க்கையிலோ நண்பர்களாகவோ எதன் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அமைஞ்சிட்டா அந்த உறவை தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்களால் உங்களுக்கு தொழில், வேலை அல்லது குடும்ப ரீதியாகவும் நன்மைகளும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து சில 2 ராசிக்காரர்களால வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படக்கூடிய பெரும் நஷ்டத்தை அவர்களால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த 2 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க.
ஸோ அவங்க மூலமாக பெரும் நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் அப்படின்றது விரயமாகக்கூடிய செலவாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய பணத்தை செலவு பண்றதுக்கு விரயம் பண்றதுக்கு அவங்க ஒரு காரணம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா துலாம் ராசியிலோ அல்லது துலாம் லக்னத்திலோ பிறந்தவங்க, ஸோ அவங்களும் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு தேவையில்லாத சொத்துக்கள் இழப்பு, வண்டி வாகன இழப்புகள், அதுல நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இந்த 2 ராசிக்காரர்கள், கன்னி ராசி அல்லது துலாம் ராசி, இந்த 2 ராசியிலோ லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கும் விரயத்திற்கும் அவங்களுடைய பங்கும் கண்டிப்பா தலையீடும் இருக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான முறையில் கடகராசிக்காரனுக்கு புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ நடக்கும் பொழுது, குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவு பொருள் இழப்பு நஷ்டம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே லாபம் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு தசாபத்தி நடக்கும் ரொம்ப லாபம் நான் பார்க்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்கும் பொழுது அல்லது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி காலகட்டங்கள் நடக்கும் பொழுது பெரிய அளவு பணம் செல்வாக்கை நீங்கள் பெற முடியும், பெரும் லாபத்தை ஈட்ட முடியும். ஸோ அந்த தசாபத்தி நடக்கும்போது வேலை தொழிலில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஒரு சொத்து பத்து வாங்கி போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? அதே போல சில உறவுகளால் லாபம் நஷ்டம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அடுத்து இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வண்டி வாகனம், கார் வண்டி வாகனம், 2 வீலர் வண்டி வாகனம் ஆடம்பரமா வாங்கிட்டீங்கன்னா அதுல பெரிய அளவு பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு வீடா நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாறுறதுக்கோ இழப்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடு வாங்கும்போது சரி விற்கும்போது சரி கவனம் தேவை. கடகராசிக்காரங்க இந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல சில துறைகள்ல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள் மற்றும் நீங்க டீச்சிங் பண்றீங்க, படிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நீங்க இருக்கீங்க, வேலையில இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்கன்னா அதுல இழப்புகள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ கையெழுத்து, ஜாமீன், கேரண்டி கையெழுத்து இதெல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? அதுக்கடுத்து எந்த ஒரு துறையில லாபம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேற ஒரு மாநிலத்திலோ வெளிநாட்டிலே போய் ஒரு வேலைத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது லாபமாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் மிக முக்கியமான முறையில் ரியல் எஸ்டேட் விற்பனை வியாபாரம், ஸோ கட்டுமான தொழில்கள் விற்பனை வியாபாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய லாபங்கள் உண்டு. விவசாயம் சம்பந்தப்பட்ட நீர்த்துறைகள், கண்டிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலவளங்கள் வச்சிருக்கீங்க, இல்லை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஹோட்டல் வியாபாரம் வச்சு நடத்துறீங்கன்னா உங்களுக்கு அதுல நல்ல லாபங்கள் உண்டு. அழகு சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக அந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க மற்றும் மிக முக்கியமாக அந்த பிரைடல் ஸ்டுடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, மேக்கப் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அழகு வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ அந்த துறையில் தாராளமாக நீங்கள் நுழையலாம். மிக முக்கியமான முறையில் சுக்கிர திசை அல்லது சூரிய திசை நடக்குதுன்னா அந்த திசாபதி காலகட்டங்களில் தொழிலும் வேலையும் நல்ல விதத்தில் நடக்கும். அந்த நேரத்தில் சொத்துக்களும் உங்களுக்கு உருவாகும். ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமாக கடகராசிக்காரங்க ஒரு பெரும் இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது, இல்லை கடனை நான் மாட்டி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க அந்த கடன் பிரச்சனையிலும் தப்பிக்கணும், பெரும் பொருள் இழப்பு ஏற்படுங்க அதுலேருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்க நிச்சயமா வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா திருப்பதி, அதுவும் கீழ் திருப்பதி சென்று அலமேலுமங்க அம்பாளை வெள்ளிக்கிழமை அன்று தரிசனம் செய்வதும் பிரசாதமாக குங்குமத்தை வாங்கி வந்து வீட்டில் அடிக்கடி வச்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உங்களுடைய பூஜை அறையில் தேன் கண்டிப்பா வச்சிருக்கணும். தேனை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைத்து வணங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கறதும் நீங்க குங்குமம் பதிலுக்கு வாங்கிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பெரிய அளவு நஷ்டத்திலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுடைய தொழில் வேலை மற்றும் பெரிய சொத்துக்கள் விஷயத்திலும் வெற்றிகளும் லாபங்களும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தவறாம இதை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய கடகராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.